ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸை கட் பண்ண போகிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் நம்ம இந்த கூப் வச்சுருக்காங்கல்ல அந்த சைடில் தான் நம்ம எப்போவுமே அளவு எடுக்கணும். இந்த சைடு நம்ம மெஷர்மெண்ட்ஸே எடுக்கக்கூடாது. இதில் இருந்து இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் 11 இன்ச்சு இருக்கு இல்லையா, அப்போ 11 இன்ச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஸ்டிச் பண்ணதையும் தாண்டி இங்கே எவ்வளோ துணி விட்டுருக்காங்களோ அந்த துணி வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ 11 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதே இதை நம்ம இந்த துணியில் இப்போ அளந்து வைக்க போகிறோம். இந்த துணியில் கரெக்டாக 11 இருக்கிற அளவுக்கு இந்த துணியை மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த லைனிங் இருக்குல்ல, இதுலேயும் கரெக்டாக 11 இருக்கிற மாதிரி இந்த துணியை மடிச்சுக்கோங்க. 11 இருக்கிற மாதிரி துணியை மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக 11 இருக்கணும். எப்பவுமே நம்ம லைனிங்கை மடிச்சு போடும்போது இந்த லைனிங் இந்த துணிக்கு அடியில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் 11 இன்ச்சு இருக்கிறதுனால நம்ம 11 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ உங்கள் உடம்பு அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் உடம்பு அளவை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பிளவுஸ் நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணணும்னா ஒரு ஃபுல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் துணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சின்ன அளவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 80 பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். லைனிங்கும் 80 பாயிண்ட்னா 80 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா நம்ம 1 மீட்டர் லைனிங் எடுக்கிறது தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம கட் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம், மார்க் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கில் இந்த ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சு இந்த ஸ்ட்ரைட் பீஸ் கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் பீஸில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் எல்லாருக்குமே 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் நெக்கு இறக்கம் 6 போட்டுக்கோங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா 5.5 போட்டுக்கலாம். அதை விட பெரியதாக இருந்தீங்கன்னா 6.5. இது நார்மலான ஒரு உடம்புக்கு, அதாவது 38 இன்ச்சு உள்ளவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஷோல்டர் அளவு சில பேர் ஒல்லியாக விரும்புவீங்க, சில பேர் ஜாஸ்தியாக விரும்புவீங்க. இது நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு 3.5 வச்சுக்கோங்க. இதை சில பேர் 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய உடம்புன்னா 4 வச்சுக்கோங்க, சின்ன உடம்புன்னா 3 வச்சுக்கோங்க. நார்மல் சைஸுக்கு 3.5 வச்சுக்கோங்க. நம்ம சுடிதார் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஆம்கோல் சைஸ் 6.5 போடுவோம். ஆனால் ப்ளவுஸுக்கு 5 தான் போடணும். 5 விட கூடுதல் யாருக்குமே, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி 5 விட கூடுதல் யாருக்குமே போடக்கூடாது. அப்புறம் இங்கேருந்து கரெக்டாக 11 வர மாதிரி இதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ம் சைஸ் நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது வெறும் கர்வ் போடாமல் கரெக்டாக 5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சில் இருந்து உள்ளால 1/2 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. அதுதான் நம்ம குழிவு. இந்த ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்ம இந்த குழிவு போடுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. இது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்கொயர் பண்ணினதை இப்படி ஃப்ளாட்டாக பண்ணாமல் இந்த 5 இன்ச்சில் நேர் பாதி, அதாவது 2.5 இன்ச்சில் வச்சு 1/2 இன்ச்சு உள்ளே ஏற்றி இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இந்த இடத்துல இருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 11 இருக்குங்களா, இதில் 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கு இடைவெளி விட்டு நம்ம 12 இன்ச்சு போட்டுக்கலாம். இங்கே இருந்தீங்க 12 இன்ச்சு போட்டுக்கலாம். சில பேருக்கு 12.5 இன்ச்சு வரும், சில பேருக்கு 12 இன்ச்சு வரும். ஓகேங்களா? 12 இன்ச்சு போட்டுக்கோங்க. அப்புறம்
நம்ம இந்த இந்த சைடு வருதுல்ல, இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ 12 இன்ச்சு போட்டிருக்கீங்கன்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சு மேலே, கரெக்டாக 1.5 இன்ச்சு மேலே, இங்கேருந்து 1.5 இன்ச்சு மேலே. அப்புறம் இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இந்த லைனில் எங்கே 4 கட் ஆகுதோ 4 இன்ச்சு, இந்த 4 இன்ச்சு எங்கே கட் ஆகுதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர். அப்புறம் அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இதில் கரெக்டாக 4 எங்கே கட் ஆகுதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ரெண்டையும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன். அப்புறம் எப்படி பேக் பேட்டர்ன் பார்க்குறோன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே 2ஆ மடிச்சுக்கோங்க, இப்படியே வச்சுக்கோங்க. சில பேர் நெக்கு இறக்கமாக கேட்பாங்க, சில பேர் நெக்கு ஓரளவுக்கு இறக்கமாக கேட்பாங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ வச்சுக்கலாம். கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த அளவு ப்ளவுஸில் 8 இன்ச்சு இருக்குல்ல, 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம மேலே சொன்னது மாதிரியே தான் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேயும் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஷோல்டர் ஃபிட் வந்து நம்ம இங்கே 3.5 வச்சுருக்கோம்ல, அதே அளவு தான் இங்கேயும் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆம்கோல் வந்து 5 தான். ஓகேங்களா? மேலே பார்த்தது மாதிரியே தான் 11 வச்சுக்கோங்க. நம்ம மேலே வந்து இங்கே குழிவு போட்டோம்ல, ஆனால் இதுக்கு வந்து குழிவு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக உள்ளால 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டு கர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரணும். இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே ஏறி வரும், இங்கே வந்து கொஞ்சம் வெளியே வரும். அப்புறம் இந்த ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எவ்வளவுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. 13 இன்ச்சு இருக்குங்களா? இதுக்கு உள்ளால மடித்து விடுறதுக்கும் சேர்த்து 13ன்னா 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன கட் பண்ண போறோம்னா, இந்த பார்ட் நமக்கு வேணும்ல ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்காக, அதுக்கு நம்ம இப்போ எப்படி கட் பண்ண போறோம்னா, இந்த அளவை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு 3 இன்ச் இருக்குல்ல, 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணும்போது 4 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடத்த பார்த்துக்கோங்க, 4 இன்ச்சு. இந்த அளவு நம்ம 11 வச்சோம்ல, இங்க 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 9.5 வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இங்கேயும் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க இருந்து 3 இன்ச்சு கேப்ல இங்க 4 இன்ச்சு வச்சோம்னா இங்க 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க 4 இன்ச்சு, இங்க 4 இன்ச்சு, இதுல இருந்து 3 இன்ச்சு கேப்ல இங்க 4 வச்சிங்கன்னா இங்க 3 வச்சுக்கோங்க. சில பேருக்கு பெரிய பட்டி தேவைப்படும், சில பேருக்கு சின்னது தேவைப்படும். அவங்களுக்கு பெருசு வைக்கணும்லவங்களுக்கு இங்கேருந்து இங்கே 5 வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே 4 வச்சுக்கோங்க. நான் இது நார்மல் ப்ளவுஸ்னால இங்கேருந்து இங்கே 4, இங்கேருந்து இங்கே 3 வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம கட் பண்ண வேண்டியது. இனி ஸ்லீவ் பார்ட்டு நம்ம பார்ப்போம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ரவுண்டு வேணும்னா ரவுண்டை நீங்கள் கர்வ் பண்ணி விட்டுக்கலாம்.
இன்னொரு பீஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்காக ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு மேக்ஸிமம் 2.5 இன்ச்சில் வச்சுக்கோங்க, 2.5 இன்ச்சில் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே 2.5 இன்ச்சு கேப் போட்டனால இந்த மெட்டீரியல் எடுத்தோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக இந்த சைட்ல இருந்து கட் பண்ணிக்கலாம். இது இங்கே ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்குள்ளது, இது நம்ம ஃப்ரண்ட்டில் பட்டிக்கு யூஸ் பண்ணுறது, இது பேக் பீஸு. இவ்வளவும் ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸ்லீவுக்கு எப்படி துணி மடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம சில சாரியில் வந்து இந்த மாதிரி கரை வச்சுருப்பாங்கல்ல, இந்த கரையை நமக்கு வைக்கணும்னா இந்த கரையை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான மடிப்பு நம்ம ஸ்லீவோட அப்பர் பார்ட்டில் வர வேண்டியது. அதனால இந்த மடிப்பு மட்டும் கரெக்டாக வர மாதிரி 4ஆ மடிச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு எப்படி மடிச்சுக்கோங்கன்னா 4ஆ மடிச்சுக்கோங்க. நம்ம அதே மாதிரி தான் இந்த லைனிங்கையும் மடிக்கணும். ஸ்லீவுக்கு 4ஆ மடிச்சுக்கோங்க. உடம்பு பார்ட்டுக்கு நம்ம எத்தனையா 2ஆ மடித்தோம், இதுக்கு வந்து 4ஆ மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அளவு பிளவுஸில் எவ்வளவு ஸ்லீவ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த அளவு பிளவுஸில் இப்படி பார்த்துக்கோங்க. 4 இன்ச்சு இருக்குல்ல, இதில் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 4 இன்ச்சு வரும். 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவ் இறக்கம் எல்லாருக்குமே 9 தான். சின்ன கையாக இருந்தாலும் பெரிய கையாக இருந்தாலும் 9 தான். இந்த குழிவு மட்டும் சில பேருக்கு வந்து 2 இன்ச்சு பிடிக்கும், சில பேருக்கு 3 இன்ச்சு பிடிக்கும். நம்ம அளவு பிளவுஸ்க்கு 1.5 இன்ச்சு வச்சா போதும். இந்த இடம் வந்து கம்மியாக இருக்கணும்னு உள்ளவங்களுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க, ஜாஸ்தியாக இருக்கணும்னு உள்ளவங்களுக்கு ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இங்கே 1.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கிறோம்ல, அதையும் இதையும் ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த அப்படியே கர்வ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஸ்லீவ். ஓகேங்களா? இவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணிடுச்சு. இனி நம்ம நெக் ஃபினிஷிங்காக நெக்குக்கும் கழுத்துக்கும் பேக் கழுத்துக்கும் ஃப்ரண்ட் கழுத்துக்கும் ஃபினிஷிங் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, இந்த லைனிங் பீஸில் கிராஸ் கட்டு கட் பண்ணுவோம்ல, அது உங்களுக்கு எப்படி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறதுனா, இதை இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இந்த கிராஸ் பீஸ் தான் நமக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் பீஸாகவே மடித்து வச்சுருவாங்க. அது வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக வராது. இந்த மாதிரி நீட்டாக வரணும்னா நம்ம இந்த மாதிரியான கிராஸ் கட்டு கண்டிப்பாக, கிராஸ் பீஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான கிராஸ் பீஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லா நெக்கும் வரணும்ல, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கிராஸ் பீஸில் எல்லா சைடுமே ஒரே சைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ஒரே சைடா, இங்கே ஒரே சைடா, இங்கே ஒரே சைடா, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஒரே சைடாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியாது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு என்னென்ன கட் பண்ணணும்னு உள்ளதை கரெக்டாக பார்த்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு உள்ளதை தெளிவாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான நல்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.